ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் 0 to ஹீரோ தமிழ்நாடு. நீங்கள் தான் வருங்கால தமிழ்நாட்டின் ஹீரோக்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆப் என்னன்னா மேஜிக் ஃபில்லட். ஒரு நாளைக்கு 2000 ரூபா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்களே இந்த ஆப்பில். உண்மையாக ஃப்ளெக்சிபிள் டைமிங், நீங்கள் டைமிங் லாகின் ஃப்ளெக்சிபிளாக இருக்குன்னு சொல்கிறாங்களே, அது உண்மையிலே இந்த ஆப் ஒர்க் ஆகுதா? அன்னன்னைக்கு பே அவுட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பிக் பாஸ்கெட்டுக்கு லீவு போட்டாச்சு. வேறு எந்தெந்த ஆப் புதுசாக வந்திருக்கு, அதில் எவ்வளோ வருமானம் வருதுன்னு ஓட்டி போடலாம் அப்படின்னு யோசித்தேன். ஏன்னா புதுசாக ஒரு ஆப் வருதுன்னா கண்டிப்பாக நல்ல அமௌண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு யோசித்தேன். அதில் கண்டுபிடிச்ச அமௌண்ட்டு தான் மேஜிக் ஃபில்லட் அப்படின்னு ஒரு ஆப்பை கண்டுபிடிச்சேன். இதை ஒரு 4 மணி நேரம் ஓட்டினேன் நான். இதனுடைய சாதக பாதகங்களை நான் சொல்லிடுறேன். ஏன்னா இதில் முக்கியமாக 6 ஆர்டர் முடித்தா 200 ரூபா இன்சென்டிவ் தரேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு ஓட்டி டீட்டெயில் ஃபுல்லாகவே சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கங்க. இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு ஓப்பன் கொடுங்க. லாங்குவேஜ்ன்ற இடத்துல இங்கிலீஷ் கொடுங்க. நான் எப்போயுமே தமிழ் கொடுத்து தான் ஓப்பன் பண்ணுவேன். ஆனால் இந்த ஆப்பில் அப்படி ஓப்பன் பண்ண முடியல. ஓப்பன் பண்ணால் ஹிந்தி தான் வருது. லொக்கேஷன் அக்சஸ் கொடுங்க, அலோவ் கொடுங்க. அது எல்லாத்தையுமே அலோவ் கொடுத்துட்டே வாங்க. உங்கள் ப்ரூஃப்லாம் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸு. இந்த ஆப்பில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஹெல்மெட்டு 199 ரூபா கொடுத்தீங்கன்னா ஹெல்மெட் கொடுத்துட்றேன்னு சொல்கிறான். டிஷர்ட்டுக்கு காசு வாங்குகிறான். பிக் பாஸ்கெட் மாதிரி ஃப்ரீ கிடையாது, ஆனால் ஹெல்மெட் ஒர்த்து. இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஆர்டர் வந்துச்சுன்னா இப்படி தான் இருக்கும். நம்ம ஆர்டர் அக்செப்ட் கொடுக்கணும். மினிமம் ஆர்டருக்கு 30 ரூபா. 6 ஆர்டர் முடித்தா 200 ரூபா இன்சென்டிவ். 12 ஆர்டர் முடித்தா 400 ரூபா இன்சென்டிவ். ஸோ அப்படியே போயிட்டே இருக்குது. ஸ்வைப் பண்ணோடனையும் அரைவடி பிக்கப் இப்படி தான் வந்துடும். ஸோ அரைவடி பிக்கப் கொடுக்கணும். அந்த இடத்துக்கு போய் தான் கொடுக்கணும். நம்ம இப்போ பழமுதிர்ச்சோலைக்கு தான் போட்டிருக்காங்க, அங்கே போயிட்டு கொடுக்குறோம். அந்த இடத்துக்கு போய் அரைவடி பிக்கப் கொடுத்துட்டேன். கொடுத்த உடனே இப்போ ஆர்டர் பிக்கப் வந்திருக்கு. இப்போ உள்ளே போயிட்டு ஆர்டர் எடுக்கணும். நம்ம வாங்க ப்ரோ, நம்மளுக்கால ஆர்டரை தேடலாம். ஸோ ஆர்டர் ஐடி ஒன்று ஒன்றா செக் பண்ணிவிட்டு போகலாம். நம்ம ஆர்டரை கண்டுபிடிச்சாச்சு, வாங்க பிக்கப் பண்ணிக்கலாம். இப்படி பிக்கப் கொடுத்தா வெரிஃபிகேஷன் ஃபோட்டோ கேட்கும். பொருளை வெரிஃபிகேஷன் ஃபோட்டோ எடுத்தோடனையும் அனலைஸ் பண்ணி கஸ்டமர் அட்ரஸ் கொடுத்துரும். பக்கத்துலேயே கொடுத்துருக்கான். 50 மீட்டர் தான் மொத்தமே. மார்க் தி ஆர்டர் டெலிவரி கொடுத்தோம்னா ஓடிபி கேட்கும். ஸோ ஓடிபி போட்டுட்டு அந்த இதை ஃபோட்டோ எடுக்கணும். ஸோ ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஓகே கொடுத்தோன்னா நம்ம ஆர்டர் டெலிவரின்னு வந்துடும். 3048. ஓகே, தேங்க்யூ. ஸோ ஆர்டர் ஃபினிஷ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஆர்டர் வந்துடுச்சு. आप मर्चेंट के पास पहुंच चुके हैं। कृपया खाना जरूर पिक करें, वरना आपकी गलती पर पेनल्टी लग सकती है। 3955. நம்ம ஒரு டைம் ஆர்டர் பிக் பண்ணும்போது இப்படி வரும். ஆர்டர் மிஸ் ஆகிடுச்சுன்னா பெனால்ட்டி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதேமாதிரி மேஜிக் ஃபில்லட் ஓட்டுறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க சென்னையில். நானும் நிறைய பேர்கிட்ட கேட்டு பார்த்துட்டேன். என்னை ரெஃபர் பண்ணுறவர் என்ன சொன்னார்னா, ஃபஸ்ட்டு 99 ரூபா ஜாயினிங் ஃபீஸாக எடுத்துப்பாங்க அப்படின்னு சொன்னார். ஜாயினிங் போனஸ் இல்லை, ஜாயினிங் ஃபீஸாக நம்மகிட்டேருந்து எடுத்துப்பாங்க அப்படின்னு சொன்னார். அது இல்லாமல் டெய்லியும் 9 ரூபா பிளாட்ஃபார்ம் ஃபீ, ஆப்புக்காக பிளாட்ஃபார்ம் ஃபீ பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அதே மாதிரி இப்போ வரைக்கும் 4 ரைடு போயிட்டோம். வேறு அடுத்து ஃபுல்லாகவே பார்த்துருவோம். 6 ரைடு முடிஞ்சோன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்த ஆர்டர் போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். கோவை பழமுதிர் நிலையமே அதிகமாக போடுறாங்க. ஏன்னா இன்றைக்கி நிறைய ஹோட்டல்ஸ் லீவு, மகாவீர் ஜெயந்திங்கிறதுனால நான்வெஜ் ஹோட்டல்லாம் லீவு. ஸோ கோவை பழமுதிர் நிலையம் தான் அதிகம் வருது. பக்கத்தில் போட்டுக்கிட்டு இருந்தால் இப்போ தூக்கி அடிச்சுட்டான் ஃப்ரெண்ட்ஸ். எம்ஆர்சி நகர் அடிச்சிருக்கான் தூக்கி. சாதகம் பாதகங்களை சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இதில் சாதகம் என்னென்னா, அவங்க கொடுக்குற இன்சென்டிவ் ரொம்ப ஹை இன்சென்டிவ் கொடுக்குறான். ஆர்டரும் தொடர்ச்சியாக வருது. ஃபஸ்ட் ஆர்டரு ரொம்ப கஷ்டம்.
வரவே இல்லை, வெறுத்து போயிட்டேன். அப்புறம் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் அப்படியே லைனாக ஆர்டர் வந்துக்கிட்டே இருந்துச்சு. இது நமக்கு சாதகம், இன்சென்டிவும் சாதகம். பாதகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேர் சப்போர்ட்டு இல்லவே இல்லை ப்ரோ. ஒஸ்ட்டு, இல்லவே இல்லைன்னு சொல்லலாம், அந்தளவு ஒஸ்ட்டு. அடுத்த ஆர்டரை பிக் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் தேடலுக்கு அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தர் மேஜிக் ஃபில்லட் ஓட்டுறவரை பார்த்தேன் நான். அவர் சொன்னது கேட்டோன்னே பகீர்னு ஆகிடுச்சு நமக்கு. ப்ரோ இது ஃப்ராட் ஆப்பு ப்ரோ, நீங்கள் 30 ஆர்டர்லாம் தரமாட்டான், 28வது ஆர்டர்லேயே நிறுத்திடுவான், அந்த 2 ஆர்டர் உங்களுக்கு தரவே மாட்டான், வரவே வராது, திரும்ப அடுத்த நாள் தான் உங்களுக்கு ஆர்டர் போட ஆரம்பிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். என்னடா இது, நம்ம இது வரைக்கும் கஷ்டப்பட்டு உழைச்சோன்னா எல்லாம் வேஸ்ட் ஆகிடுமேன்னு ஒரு பயம் வேறு வந்துருச்சு. முதல்ல அமௌண்ட் வருமா அப்படிங்கிற எண்ணமும் நம்ம மனசுக்குள்ளே வந்துருச்சு. சரி பார்ப்போம், முடிஞ்ச வரைக்கும் ஓட்டி பார்ப்போம் என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக ஓட்ட ஆரம்பித்தேன். 8வது ஆர்டரு டெலிவரி கொடுக்க போகிறோம். இது முடிச்சுட்டா அடுத்து 9வது ஆர்டரு. 9வது ஆர்டரும் கேபிஎன் தான் ப்ரோ போட்டிருக்கான். வாங்க போய் பிக்கப் பண்ணலாம். அப்புறம் 6வது ஆர்டர்லேயே 200 கொடுத்துட்டான். அது சேர்த்து 300 சில்லரும் வந்துச்சு. மொத்தமாக ஓட்டி எவ்வளோன்னு சொல்கிறேன். 9வது ஆர்டரில் தான் ஒரு பெரிய வேலை நடந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஆர்டர் பிக் பண்ண வந்தால் இந்த இடத்துல என்னுடைய ஐடியா இன்னொரு ரைடருக்கும் அசைன் பண்ணியிருக்காங்க, கேபிஎன் ரைடருக்கு. அவங்க கேபிஎன் ரைடருக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ என்னுடைய ஆர்டர் கேன்சல் பண்ணுங்கன்னா என்னால் கேன்சல் பண்ண முடியாது இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்கள் ஆப்புக்கு கால் பண்ணி நீங்கள் கேன்சல் பண்ணிக்கன்ட்டாங்க. நான் என்னோடய ஆப்புக்கு கால் பண்ணால் நோ ரெஸ்பான்ஸ், வெரி ஒஸ்ட்டு கஸ்டமர் சப்போர்ட்டு. கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குது. எப்படி இந்த ஆர்டரை க்ளோஸ் பண்ணுறதுன்னு தெரியல. இது வரைக்கும் ஓட்டின அமௌண்ட்டையாவது எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தேன். 8 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். 8 ஆர்டருக்கு 247 ரூபா வந்திருக்கு. 30 ரூபா ஒரு ஆர்டரு. ஸோ 247 ரூபா வந்திருக்கு. ப்ளஸ் 200 அவன் போட்டு 447 ரூபா கொடுத்துருக்கான். அதில் 100 ரூபா 99 ரூபா ஒன் டைம் ஃபீஸ்ன்னு பிடிச்சிட்டான். அது போக 347 ரூபா இருக்குது இப்போ நம்மக்கிட்ட. இது வித்ட்ராயல் கொடுத்து எடுத்துடலாம். 300 ரூபாய்க்கு மேலே இருந்தாவே வித்ட்ராயல் கொடுத்தா உடனே அக்கௌண்ட்டுக்கு வந்துடும்னு சொன்னாங்க 24 மணி நேரத்தில். ஸோ செக் பண்ணலாம், என் காசு வருதான்னு பார்ப்போம். வித்ட்ராயல் பண்ணலான்னு போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ ஒரு ரைடர் என்ன சொன்னார், இருங்க நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள் க்ளோஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு முதல்ல பிக்கப் கொடுங்க அப்படின்னு சொல்லி பிக்கப் கொடுக்க வச்சார். அப்புறம் கஸ்டமர் பிளேஸுக்கு போயிட்டு கஸ்டமர்கிட்ட இந்த மாதிரி நிலைமை எடுத்து சொல்லி அவங்கள்ட்ட ஓடிபியை வாங்கி, ஏன்னா டெலிவரி ஆன பொருள் தானே அது, ஓடிபி வாங்கி அதுக்கப்புறம் ஓடிபி போட்டேன். க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ மொத்தம் 9 ஆர்டர் ஆச்சு. 9 ஆர்டரில் 8 ஆர்டருக்கு 30 ரூபா கொடுத்துட்டான். இந்த எம்ஆர்சி நகருக்கு போட்டான்ல அந்த ஆர்டருக்கு மட்டும் 37 ரூபா கொடுத்துருக்கான். மொத்தம் 277 ரூபா ஆச்சு. ஸோ அவனுடைய அந்த 6 ஆர்டர் முடித்ததுக்கு 200 ரூபா சேர்த்து 477 ரூபா ஆச்சு. வாங்க வித்ட்ராயல் கொடுக்கலாம், அமௌண்ட்டு கிரெடிட் ஆகுதான்னு பார்க்கலாம். போயிட்டு பேங்க் அக்கௌண்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம அக்கௌண்ட் நம்பரை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துடலாம். ஸோ வித்ட்ராயல் ஆகுது. எனக்கு பணம் பேங்க்குக்கு வந்துச்சுன்னா தான் நான் இதை போஸ்ட் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா எனக்கு பணம் வந்துடுச்சுன்னு அர்த்தம். என்னோடய சஜஷன் என்னென்னா, நம்ம பாட்டுக்கு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி கஸ்டமர் கேர் சப்போர்ட் இல்லாமல், ஒரு வேளை சப்போஸ் ஆர்டர் க்ளோஸ் பண்ண முடியலன்னா இந்த பிரச்சனை, பணம் வரலன்னா நம்ம யார்கிட்ட போய் கேட்க முடியும். ஸோ எந்த சப்போர்ட்டுமே இல்லாமல் ஒரு ஆப்பை நம்பி ஃபுல் டைமாக இறங்குறதுங்கிறது ரிஸ்க்கு தான். பார்ட் டைமாக பண்ணுறதுனாலும் ரிஸ்க் எடுத்து பண்ணுறதுனா பண்ணலாம். ஆனால் இப்போ என்னோடய பணம் வந்துருச்சு, நான் வித்ட்ராயல் பண்ண பணம் வந்துருச்சு. இருந்தாலும் ஒரு பதட்டத்தோடயே இருந்துச்சு. அந்த அண்ணன் வேறு சொன்னார், இல்லை ஆர்டரு தரமாட்டாங்க, அவங்களுக்கு 18 ஆர்டருக்கு 17 ஆர்டர் கொடுத்துட்டு நிறுத்திடுவாங்க. சாயந்தரம் ஆகிடுச்சுன்னா 7 மணி ஆகிடுச்சுன்னா 28 ஆர்டர் கொடுத்துட்டு நிறுத்திடுவாங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சில விஷயம்லாம் சொன்னார். ஸோ அதனால் நீ ரிஸ்க் எடுத்து பண்ணுறதுனா பண்ணுங்கள். ஆனால் நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். இந்த வீடியோவிலேருந்து நீங்கள் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மக்களுக்கும் தெரியட்டும், இப்படி ஒரு ஆப் இருக்குன்னு தெரியட்டும். தேங்க்யூ.